திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு புதிய வருடத்தை காண ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். பார்த்தீர்களா, எவ்வளோ பெரிதான விஷயம்! இந்த வருடத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கின்றார். நீ என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள், எனக்காக எவ்வளோ ஊழிய வேண்டுமென்றாலும் நீ செய், உனக்கு தேவையான காரியங்களை நான் தருகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு வருடத்தை ஓடும்படியாக கொடுத்திருக்கின்றார். எனவே காலத்தின் அருமையை நாம் அறிந்து வாழ்ந்து கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ, எவ்வளவு ஊழியத்தை தாங்க முடியுமோ, எவ்வளவு கர்த்தருக்காக நாம் நிற்க முடியுமோ, ஒரு ராஜ்யத்தை கேட்ட முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். நமது ஊழியத்தை சார்ந்த ஒரு சகோதரன் சமீபத்தில் வியாதிப்பட்டு அவர்கள் ஜிஹெச்சில், திருநெல்வேலி ஜிஹெச்சில் அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. நமது ஊழியத்தை மிகவும் நேசிக்கின்ற ஒரு குடும்பம், அவருடைய தாய் தகப்பன் நம்முடைய தீவிர விசுவாசிகள். அவருடைய வாலிப மகன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். அதை கேள்விப்பட்டு நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். வரிசையாக நிறைய பேர் வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தாங்க. ஜிஹெச் முழுவதும் நிரம்பி வழிகிறது. அவர்களுக்கு பிரியமானவர்களெல்லாம் பக்கத்தில் இருந்து பரிதாபமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், லிவர் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பிளாக் முழுவதும் மிக தீவிரமாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிகிச்சை பிரிவு அது. நிறைய பேருக்கு இரத்தம் ஏற்றி கொண்டிருந்தார்கள். இன்னும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. 2வது பெட்டில் அவர் இருந்தார். அப்பொழுது நான் போய் அவர்களுக்கு ஜெபித்தேன், அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன், தைரியத்தை கூறினேன். அப்பொழுது பக்கத்து பெட்டில் இருந்த சகோதரனை இன்னும் 2 வாலிபர்கள் 2 பக்கமும் நின்று பிடித்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அவர் தன்னிலை மறந்து அங்கு இங்குமாய் கைகளையும் கால்களையும் வீசிக்கொண்டு ஓ என்று சத்தம் போட்டுக்கொண்டு பயங்கரமாக ஒரு அசுத்தாவி அவரை அலைக்கழித்து கொண்டு இருந்தது. எனக்கு பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது. அவர்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி வயிறு வீங்கி ரொம்பவும் அவரை அலைக்கழித்து கொண்டிருந்தது. பாவமாக இருந்தது. நானே சென்று அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். அந்த அசுத்தாவியை நான் கடிந்து கொண்டேன். அந்த மகனுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நான் பாரத்தோடு நான் கடந்து வந்து விட்டேன். ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த வியாதியஸ்தர்களை பார்த்து நான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன். இரவு வெகு நேரம் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்று அடுத்த நாளில் நான் 2வது நாளாக தொடர்ந்து அந்த வாலிபனுக்காக ஜெபிக்கும்படியாக சென்றிருந்தேன். அப்படி சென்ற பொழுது பக்கத்து பெட்டில் வேறு ஒருவர் படுத்திருந்தார். நான் இவர்களுக்கு ஜெபித்து விட்டு நான் அவருடைய தகப்பனாரிடத்தில் விசாரித்தேன். நேற்று ஒருவர் இங்கே இருந்தாரே, நான் அவருக்கு ஜெபித்தேனே, என்னவாயிற்று என்று கேட்டேன். அப்பொழுது அவருடைய தகப்பனார் சொன்னார், நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு, அதனால் 3 மணிக்கெல்லாம் ஐசிக்கு அவரை கொண்டு போயிட்டாங்க, காலையிலே 7 மணிக்கு அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி அந்த செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது நான் அதிகமாக வேதனைப்பட்டேன். ஏனென்றால் நேற்று இரவு அவர் அந்த பெட்டில் இருந்தார். இன்றைக்கு 24 மணி நேரம் கூட ஆகலை, அந்த பெட்டில் அவர் இல்லை. என்ன ஒரு வருத்தமான காரியம் பார்த்தீர்களா? அடுத்தாப்புல நான் அவருக்கு ஜெபித்தது நினைவு கூர்ந்தேன். என்னுடைய ஆத்மாவை நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது நினைவு கூர்ந்தேன். கொஞ்சம் ஆறுதலாக எனக்கு இருந்தது. நான் மாத்திரம் ஜெபிக்காமல் நேற்று வந்திருப்பேன் என்றால் இந்த மனசாட்சி என்னை ரொம்பவும் வாதித்திருக்கும். என் கடமையிலே நான் தவறியிருப்பேன். கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சாத்தா எத்தனையோ ஆத்துமாக்களை
பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு நரகத்துக்கு நேராக அவன் எடுத்துக்கொண்டு செல்கின்றான். அதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு எதற்குமே வரான். பிரியத்துக்குரியவர்களே, அந்த செய்தி என்னை நடுநடுங்க வைத்தது. அப்படி என்றால் நாம் எவ்வளவு விரைவாக ஆண்டவருக்காக நாம் உழைக்க வேண்டும், எவ்வளவு பிஸியாக நாம் ஆண்டவருக்காக ஓட வேண்டும். இரண்டால் கண்ணை மூடி முழிப்பதற்குள்ள எத்தனையோ பேர்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விபத்தை சந்தித்திருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தீக்குளித்து அந்த உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக, விபத்தை சந்தித்து உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தூய தேவன் ஒருவேளை அந்த மக்களை காப்பாற்றுவார், ஆத்துமாக்களை காப்பாற்றுவார். நாமும் கூட நம்முடைய கடமை செய்தோம் என்கிற ஒரு திருப்தி நமக்குள்ளாக இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம், அப்புறம் நம்ம ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே வரும்படியாக, முடிந்தளவு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கட்டப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது போன்ற வயதான நிலைமையில் இருக்கிறவர்களுக்காகவே ஆசிரியத்திலே தேவனுடைய மாளிகையிலே அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட நம்முடைய முதியோர் இல்லம் ஆண்டுடைய சுத்த கிருபையினாலே சென்ற மாதம் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் 3 இன்மேட்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். பல இடங்கள்லேருந்து வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, பிரதர், இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. பல கவலைகளினாலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு மிக சிறப்பான உணவு வழங்கப்படுகிறது, நல்ல பராமரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆசிரியர் ஜபஜாம்பவான் பெருமதிப்பிற்குரிய வரவேல் சேகர் ஐயா தலைமையில் தினந்தோறும் ஜெபம் நடைபெற்று வருகிறது, திங்கள் முதல் வெள்ளி வரை. ஒருவேளை வேறு எந்த ஊர்லேருந்து நீங்கள் இருந்து ஆசிரியத்துக்கு வந்து ஜெபம்ட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட, வெளியுள்ளவர்களும் கூட 10லேருந்து 12 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வரலாம், பங்கு பெறலாம். அப்படியாக அவர்களுக்கு தினந்தோறும் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ரீத்துக்குரியவர்களே, இது ஒரு நல்ல சந்தோஷமான காரியம். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, இல்லைனா வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். வந்து நீங்கள் இங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம். மொத்தம் 47 இடங்கள் நமக்கு காத்திருக்கின்றன. எனவே முதலாவதாகவே வந்து நீங்கள் உங்கள் இடத்தை பிடித்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நல்ல நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அங்கேயே தங்கி இருந்து வியாதியஸ்தர்கள், வயதான முதியவர்கள், பக்கவாதம், இன்னும் பல வியாதிகள் வந்து நடக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நர்சிங் கேர் கொடுக்கின்ற நர்சஸ், தாதிமார்கள் நமக்கு தேவை. முக்கியமாய் விதவைகள் மற்றும் அபலை பெண்கள், நெருக்கடியாக இருக்கிறவர்கள் நமக்கு தேவை. முக்கியமாய் சமைப்பதற்கு, நல்ல சுவையாக சமைப்பதற்கு ஒரு நபர், ஆணோ பெண்ணோ, அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கு, சமைத்து கொடுப்பதற்கு ஒரு நபர் மிகுந்த அவசரமாய் நமக்கு தேவைப்படுறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அழைப்பி விடுவிக்கின்றேன். ஒன்று நீங்கள் வாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்களை உடனே அனுப்பி விடுங்க. இந்த போஸ்டர் ரொம்ப அவசரமாய் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக என்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி ஜனங்களே, அந்த WCC காலேஜ் உங்களுக்கு தெரியும்ல, அது பக்கத்தில் விஜயதா மண்டபம், அதுக்கு மேற்கு பகுதியில் OMC ஹால் இருக்குது. நான் வரேன். அங்கே வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் நடைபெறும். திரளாய் நாகர்வேல் ஜனங்களே வந்து பங்கு பெறுங்கள். கூட்டத்து இறுதியிலே உங்களுக்காய் தனித்தனியாய் ஜெபம், நல்ல விருந்து காத்திருக்கிறது. நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம் முதல். தாவீது ராஜா பகுரீம் மட்டும் வந்த பொழுது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாக இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயும் என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, நீ சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையிலே தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. பார்த்தீங்களா, ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. நினைக்கிறேன் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு கருப்பு நாள் என்றால், மிகவும் துக்ககரமான சம்பவம் என்றால் அது இதுவாக தான் இருக்க முடியும். மனமுடைந்து போன நிலைமையில் அவர் அங்கே நடந்து போகின்றார். உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சிச்சுவேஷனில் தாவீது இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது அந்த நேரத்தில் அந்த இதுக்கு முன்னோட்டி ராஜாவாக இருந்த சவுல் வீட்டாரை சார்ந்த சவுல் வம்சத்தை சார்ந்த சீமை எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மேலே சின்ன மேடு மாதிரி மலை மாதிரி இருக்குது அங்கே நின்று எல்லாருமே கற்களை வேக வேகமாக வீசி எறிகிறான். கல் மேலே விழுந்தா இனிக்குமா, எவ்வளோ கசக்கும், எவ்வளோ பயங்கரம். அது மேலே விழுந்தா மண்டை உடைஞ்சி போகும், நெஞ்சில் பட்டால் அவ்வளோ வலிக்கும், காலில் பட்டால் ரத்தம் வரும். அப்படியே வேகமாக வந்து அவன் கற்களை வீசுகிறான். வீசிக்கொண்டு தாவீது இரத்த பிரியனை நீ தொலைஞ்சு போ என்று அவன் கெட்ட வார்த்தைகளை சொல்லி தாவீதை மிகவும் அதிகமாக தூஷித்தார் என்று இந்த இடத்துல நான் காண்கின்றோம். முதலாவது தாவீதுக்காக நான் வருத்தப்படுற அவர் அவ்வளவு மன உடைஞ்சிருந்த பொழுது அவன் கற்களை வீசினான். அப்படி என்றால் நாம் எப்பொழுது விடாய்த்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் சீமையை வருவான். தூஷிக்கிறவர்கள் வருவார்கள், கெட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை திட்டுகிறவர்கள் வருவார்கள், நம்மை குறித்து மிக கேவலமாய் பேசுகிறவர்கள் வருவார்கள், நம் மீது தாக்குதலை தொடுக்கிறவர்கள் நாம் எப்பொழுது மன உடைந்து போயிருக்கிறோமோ நொறுங்கி போயிருக்கிறோமோ அப்பொழுதுதான் வருவார்கள். சீமைகள் படையெடுப்பார்கள், கற்களை தூக்கி வீசுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல தெளிவாக முதலாவதாக புரிந்து கொள்கிறோம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். இது சீமையை வர்றதுக்கு முன்னகொட்டி, தூஷிக்கிறதுக்கு முன்னகொட்டி, கள்ள தூக்கி வீசுறதுக்கு முன்னகொட்டி என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். ஒரு அப்பாவியாகிய மேபிபோசேத் செய்யாத ஒன்றை செய்ததாக அவனுடைய வேலைக்காரனாகி சீபா சொன்ன பொழுது அதை அப்படியே நம்பி அந்த மேபிபோசேத்துக்கு பாதகமாக இவர் ஒரு தீர்ப்பு சொன்னார். தாவீது ராஜா ஒரு தீர்ப்பு சொன்னார், அவனுடைய சொத்துக்கள்லாம் நீ வச்சுக்க என்று ஒரு படுபாதக செயலை செய்தவனுக்கு ஆதரவாகவும் ஒரு அப்பாவிக்கு எதிராகவும் அவர் ஒரு தீர்ப்பை அவர் சொன்னார். ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தும்படியாக அவர் செய்தார். ஒருவேளை அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே சீமையை அங்கே வந்தான், கற்களை தூக்கி வீசினான், தூஷித்தான் என்று காண்கிறோம். அப்படி என்றால் எப்பொழுது தாவீது தடமுரண்டாரோ, தவறான ஒரு தீர்ப்பை செய்தாரோ, அப்பொழுது பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு அவர் தாவீது ஒரு அப்பாவி இப்படி கெட்டு போகும்படியே தீர்ப்பு செய்துட்டான், அதனால் நான் அவன் மேலே முகாந்திரமின்றி இதை சீமையை அனுப்பி தோஷிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பெர்மிஷன் கேட்டிருக்கலாம். நம் மூலமாக எப்பொழுது அப்பாவிகள் தண்டிக்கப்படுகிறார்களோ, அப்பாவிகளுக்கு விரோதமாய் நாம் பேசி விடுகிறோமோ, மனதை புண்படுத்தி விடுகிறோமோ, காயப்படுத்தி விடுகிறோமோ, எப்பொழுது நாம் வல்லமையாக இருக்கும் பொழுது வல்லமை இல்லாதவர்களை நாம் காயப்படுத்துகிறோமோ, எப்பொழுது நாம் பணத்தோடு இருக்கும் பொழுது ஏழைகளை உதாசீனப்படுத்துகிறோமோ, வேதனைப்படுத்துகிறோமோ, அப்பொழுது நமக்கு விரோதமாக சீமைகள் உடனடியாக எழும்பி வருவார்கள், நம்மை குறித்து கேவலமாய் பேசுவார்கள், நமது மனதை உடைக்க முயற்சிப்பார்கள், நம்மேல கற்களை வீசுவாங்க. அந்த முகாந்திரம் இருக்குங்கிறது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பாஸஸ் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஹெட் மாஸ்டர்னா கீழே எவ்வளோ டீச்சர்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃபு, ஒரு காலேஜ்னா பிரின்சிபல், டீச்சர்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஒரு பேங்க்னா மேனேஜர், கீழே கிளார்க்ஸு, பியூன்ஸு, வாட்டர்மேனு, வாட்ச்மேனு என்று ஒருவர் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு கீழாக எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க. நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். பதவியில் இருக்கிறவர்கள் சில நேரங்களிலே காரணத்தோடு எல்லாரையும் கடிந்து கொள்வார்கள். ஒரு ஆசிரியர் ஒருவர் இருக்காங்கன்னா கீழாக மாணவர்கள் இருக்காங்க, தலைமை ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க கீழாக நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நாம் காரணத்தோடு ஒருவரை கடிந்து கொள்கிற பொழுது, மனசாட்சியோடு அவர்களை கடிந்து கொள்கிற பொழுது, அவர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்களை கடிந்து கொள்கிற பொழுது, கெட்டு போகிறாங்க, தப்பு செய்கிறாங்க, அதை கண்டிக்கணும், அவர்களை சரியான புத்தி சொல்லணுங்கிற நோக்கத்தோடு நாம் கண்டிக்கும் பொழுது, ஏன் நம்முடைய பெத்த பிள்ளைகளையே நல்ல நோக்கத்தோடு நாம் கண்டிக்கிற பொழுது கர்த்தர் மனமகிழ்கிறார், பரலோகம் மகிழ்கிறது. பரவாயில்ல, சரியானபடிக்கு அவங்க இப்படி செய்கிறாங்க, சரியானபடிக்கு அங்கே நல்வழிப்படுத்தப்படுறாங்க, என் மகன் நல்ல காரியத்தை செய்கிறான், நான் அவனுக்கு ஹெட் மாஸ்டர் போஸ்ட் கொடுத்தது, டீச்சர் போஸ்ட் கொடுத்தது, பேராசிரியர் ஆச்சது, இல்லைன்னா நான் மேனேஜராக வச்சது, இல்லைனா பெரிய பிஸ்னஸ் மேனாக வச்சது, கீழே இத்தனை பேரை கொடுத்தது, இதெல்லாம் நியாயமானதே என்று ஆண்டவர் மகிழ்கின்றார். ஆனால் சில நேரங்களிலே காரணமின்றி மேபிபோசேத்துக்களை நாம் கடிந்து கொள்கிற பொழுது, அப்பாவிகளை கடிந்து கொள்கிற பொழுது, தவறே செய்யாதவர்களை நாம் கடினமாய் தண்டிக்கிற பொழுது, குற்றமற்ற இரத்தத்தை நாம் சிந்துகின்ற பொழுது, நாம் அநியாயமாக நீதியை செய்கிற பொழுது, நியாயத்தீர்ப்பை செய்கிற பொழுது, தப்பு செஞ்சவர்களை விட்டு தப்பு செய்யாதவர்களை நாம் ஒருவேளை கேவலமாய் பேசுகிற பொழுது, திட்டுகிற பொழுது, நாம் பொய்க்கு செவி கொடுக்கிற பொழுது உடனடியாக அங்கே பரலோகத்தில் ஒரு அமைதி உண்டாகின்றது. நீதியுள்ள தேவன் வருத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் சாத்தான் போய் நான் சீமையை அனுப்புகிறேன் என்று ஒருவேளை அனுமதி பெற்று நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அந்த பிரச்சனைகள் கொடூரமானவைகளாக இருக்கலாம் என்பதிலே சந்தேகம் இல்லவே இல்லை.
நான் இதை ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, கர்த்தர் தந்திருக்கிற நம்முடைய அந்த பணத்தை பயன்படுத்தி, பதவியை பயன்படுத்தி கீழே இருக்கிற அப்பாவிகளை நான் திட்டுவோம் என்றால், நாம் மனம் உடைய செய்வோம் என்றால், அவர்களுக்குரிய நன்மைகளை நாம் பிடுங்கிக் கொள்வோம் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக வேதனைப்படுபவராக இருப்பார். எனக்கு சில வருஷங்களுக்கு முன்பு ஞாபகம் இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர், நிறைய கோடீஸ்வரர், நிறைய வீடுகள் வச்சிருக்கார், நிறைய பிஸ்னஸ் வச்சிருக்கார். ஒரு நாள் இரவு 2 மணிக்கு பிஸ்னஸை முடித்து விட்டு தன்னுடைய பங்களாவுக்கு வருகிறார். 2 மணிக்கு வாட்ச்மேன் தூங்கிடுறார். உடனே இவர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். வாட்ச்மேன் முழிச்சு வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுது. அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ், நிறைய அலைச்சல், அவருக்கு ஓய்வெடுக்கணுங்கிற எண்ணத்தில் வந்திருப்பார். அவர் கோபம் வந்தது நியாயமானதான். திட்டிருக்கலாம், என்னையா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவர் தூக்கிட்டு வேற யாராவது வேலைக்கு போட்டுருக்கலாம் நடத்துனால. ஆனால் அந்த கோபத்தில் அவர் மேலே போய் அவர் காரை விட்டு அந்த வாட்ச்மேன் அந்த சடுதியிலே மறித்து விட்டார் என்று சொல்லி நான் பேப்பரில் பல வருஷங்களுக்கு முன்பதாக வாசித்தேன். இவர் கோபம் அந்த ஒரு அப்பாவி மனிதனை இங்கு கொண்டு விட்டது. அவர் செய்தது தவறு தான், உடனடியாக வர முடியல. ஒருவேளை பலகீனம காரணமாக இருந்திருக்கலாம், குளிர் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இதை போலவே தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகர் இது போல சில காரியங்களை செய்கின்ற பொழுது சீமைக்குள் வராங்க, கள்ள தூக்கி வீசுறாங்க. சீமை தாவீது இவ்வளவு பிரதான நிலைமையிலே இருக்கின்றாரே என்று சிறிதளவும் அவர் அதை நினைக்கவே இல்லை. இதான் சரியான நேரம், தாவீது மேலே கல்லறி இருக்கு, இதான் சரியான நேரம் சொல்லி கள்ள தூக்கி வீசுறாரு. அவர் கூட சௌரியவான்கள், பலசாலிகள், இராணுவர்லாம் இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. எல்லார் மத்தியிலும் கள்ள தூக்கி வீசினா அப்படின்னு சொல்லி நம்ம காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் தாவீது அனாதையாக இல்லை. சௌரியவான்கள், பலவான்கள் இருந்தாலும் கூட அதை மீறி அவர் மீது கல் விழுந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஒருவேளை மிகப்பெரியவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும், மிக பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும், மிகப்பெரிய பணக்காரர்கள் நம்முடைய சைடில் இருந்தால் கூட கள்ள தூக்கி வீசுறது தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தர் இடத்துல அனுமதி கொடுத்ததுனால தானே சீமையை கள்ள தூக்கி வீசினான், தாவீது மேலே கல் விழுந்தது. இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் இந்த 2 காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். விடாய்த்திருக்கிற பொழுதுதான் சத்துரு வருவான், இப்படியா கற்களை தூக்கி வீசுவான். 2வதாக அவன் கற்களை தூக்கி வீசுவதற்கு ஆண்டவருக்கு அனுமதி கொடுத்ததற்கு, ஒருவேளை நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, அப்பாவிகளை நாம் ஏதாவது வேதனைப்படுத்தி விட்டோமோ, அவர்கள் மனமுடைந்து போகும்படியாக நாம் ஏதாவது செய்து விட்டோமோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். யாராவது ஒருவர் அப்பாவி செய்யாத தவறுக்காக நம்மால் தண்டிக்கப்பட்டு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள் என்றால் அது நமக்கு சாபமாக மாறிவிடும் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ரொம்ப ஆபத்துங்க. குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு நாம் காரணமாய் மாறிவிடுவோம் என்றால் அது பெரிய சாபமாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவர் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து தண்டிப்போம். ஒருவரை கண்டிப்பதற்கு முன்பதாக யோசித்து நாம் கண்டிப்போம். ஒருவேளை செய்யாத குற்றத்திற்காக ஒருவரை அப்படி தண்டிக்கிற பொழுது நாம் நிச்சயமாக அந்த விலைக்கிரயத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மனுஷன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? தாவீது, இரத்த பிரியனே, நீ தொலைந்து போ. என்ன சார்ஜ் ஷீட்டு தாவீது மேலே விழுதுன்னா, யூ ஆர் பிளட் தர்ஸ்டி மேன். எத்தனையோ பேரை நீ கொன்ன, எத்தனையோ ரத்தத்தை நீ குடிச்ச, அதனால் நீ தொலைஞ்சி போ என்று சொல்லி அவன் கற்களை வீசுகிறான். அடுத்து அவன் என்ன சொன்னான் என்பதை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய், நீ இரத்த பிரியமான மனுஷன் என்றார். பார்த்தீங்களா, அந்த சீமையை சொல்கிறான், இப்போ நீ இப்போ ராஜாவாக இருக்கன்னா இது ஓன் போஸ்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்கள் சவுல் ராஜா இருந்தார், அவரை கொண்டுட்டு தான் நீ இப்போ இங்கே வந்த. இப்போவும் நீ மோசமான மனுஷங்கிறதுனால தான் ஓன்றிருந்து பிடுங்கி உன் மகன்கிட்ட ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கடவுள் நியாயத்தீர்ப்பு செய்தது போல அங்கே இந்த சீமையை பேசுவதை பார்க்கிறோம். நமக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஒருத்தர் மேலே கள்ள தூக்கி வீசிட்டு கெட்டாது சொல்லி திட்டிட்டு கடவுள் சார்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லி கடவுள் மாதிரி பேசுனா சிரிப்பு வருமா வராதா? வரதான் செய்யும். ஆனாலும் கூட பிசாசானவன் எப்பொழுதுமே தன்னை கடவுளை போல காண்பித்துக் கொள்கிறவன். பிசாசுடைய மக்கள், அந்த பேலியாளின் பிள்ளைகள், பிறரை வேதனைப்படுத்துபவர்களும் கூட தங்களை கடவுளுடைய தூதர்களாகவே காண்பித்துக் கொள்கிறார்கள்.
எப்பா நீ பாவம் செஞ்சு அதனால தான் இரத்தப்பிரியன், அதனால தான் ஆண்டவர் உனக்கு மேலே நியாய தீர்ப்பு செஞ்சுட்டார், உன்கிட்டருந்து பிடுங்கி அப்சலோம்கிட்ட கொடுத்துட்டாரு என்று சொல்லி அங்கே கடவுளுடைய தூதன் பேசுவது போல நியாய தீர்ப்பு கொடுப்பதை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம கீழே விழுந்துட்டோன்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? அவன் புத்திக்கு தானே விழுந்தான், அவன் புத்திக்கு தானே அவன் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கும். எனக்கு தெரியுங்க இவனுக்கு இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி எனக்கு நிச்சயமாக தெரியுங்க என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுவார்கள். இந்த உலகத்து மக்கள் வார்த்தைகளை வீசுவதில், கற்களை வீசுவதில் தங்குவதே கிடையாது. சீமையை கல்லை தூக்கி வீசினார். ஆனால் இந்த உலகத்து மக்கள் வாயில் வார்த்தைகள் எனப்பட்ட கற்களினாலே வீசுவாங்க. ஒருத்தர் விழுந்துட்டார் அப்படின்னாலே கர்த்தர் தான் இதை செஞ்சார், இந்த அடிச்சாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரின் சார்பாக பேசுவது போல பேசுவார்கள். அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு சிலர் அவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டு தங்களை கடவுளுடைய பிள்ளைகளாய் நினைத்து கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுபவர்களுக்கும், பிறரை வேதனைப்படுத்துபவர்களுக்கும், பிறரை கெடுப்பவர்களுக்கும், அவர்கள் பயக்கிறவர்கள் எப்பொழுது விழுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆனால் மிகவும் துரதிருஷ்டவசமாக, வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி, அவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று தங்களை நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆலயத்தில் முன்பாய் நிற்கின்றார்கள், அப்படி இப்படி என்று சொல்லுகிறார்கள். வாட் இஸ் திஸ்? இது என்ன ஒரு வேடிக்கையான காரியம்! ஆனால் அப்படித்தான் கடைசி காலத்தில் துன்மார்க்கரும் அயோக்கியர்களும் இது இஷ்டம் போல வாழ்பவர்களும் கூட தங்களை கடவுளுடைய பிள்ளைகளாய் சித்தரித்துக் கொள்வது, காண்பித்துக் கொள்வது என்பது அவ்வளவு வேதனையான ஒரு காரியமாக நமக்கு இருக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த இடத்துல நீங்கள் தாவீது ராஜாவுடைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் அங்கே மேபி போஸ் இது தீர்ப்பு கொடுத்து தப்பு தான். ஆனால் இன்னொரு பக்கம் தாவீதின் பக்கத்தில் நான் நின்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண குடிமகன், அந்த சீமைங்கிறது நோபடி, இஸ் நோபடி. அவன் எந்த இராணுவ தலைவரும் அல்ல, ஒரு பெரிய வீரனும் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன். அவன் எவ்வளவு கேவலமாக பேசி தாவீதை எவ்வளவு தூஷித்தான், எவ்வளவு கற்களை வீசினான், எவ்வளவு மனமுடைந்து போகிற நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஒருவேளை சீமை பக்கத்து வீட்டில் உங்களுக்கு இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போன இடத்துல, நீங்கள் வீடு கட்டியிருக்கிற இடத்துல, நீங்கள் படிக்க போன இடத்துல சீமைகள் இருக்கலாம், உங்களை கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கலாம். நாயை பார்த்துருக்கீங்களா? அது எப்போ பார்த்தாலும் உழைத்து கொண்டே இருக்கும். அதை போலவே இன்றைக்கி அநேகர் இதே போல் உங்களை தூஷித்து கொண்டே இருக்கலாம், குலைத்து கொண்டே இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கலாம். சீமைகள் எத்தனையோ இடங்களில் இருப்பதை நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு என்னை இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே, ஆண்டவர் பார்க்கலையா, ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுமே நிந்தைகள் எனப்பட்ட அந்த பள்ளத்தாக்கின் வழியாக கடந்துதான் போக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அந்த நிந்தையின் பள்ளத்தாக்கில் போனார் அல்லவா? பேய்களை அவர் விரட்டினோன்னு என்ன சொன்னாங்க? இவன் பேய்களின் தலைவனாகிய பேசபுல் எனப்பட்டவனுடைய நாமத்தில் தான் அவன் பேயை விரட்டுறான். பிறருக்கு உதவி செய்கிறாங்க. ஊழியத்திலே கஷ்டமான ஊழியம், பிசாசுகளை துரத்துவது, அதை கேவலமாக பேசினாங்க. அடுத்தாப்புல அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது என்ன சொன்னாங்க? இவன் பிறனையெல்லாம் ரசித்தான், தன்னை தான் ரசிக்க திராணி இல்லாதவன். எவ்வளோ கொடூரமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீ சிலுவையிலேருந்து இறங்கி வாப்பா முதல்ல, அப்போ நாங்கள்லாம் உன்னை விசுவாசிக்கிறோம் என்று ஆண்டவரை அவ்வளவு கேவலமாக பரியாசம் செய்தார். பரியாசம் செய்கிறது என்பதே அது பிசாசுடைய ஒரு சொத்து என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. பிறகு கேவலமாக பேசுகிறவங்க, சிரிக்கிறவங்க, பரியாசம் பண்ணுறவங்க, அவர்கள் எல்லாம் பிசாசுனாலே உண்டாயிருக்கிறாங்க. ஏன்னா பிசாசுடைய சொத்து அது. நான் ஒரு விசை நம்முடைய நாசிரியத் விடுதலை நாள் கூட்டத்தில் அந்த முடிவில் ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நிறைய பேர் பிசாசு பிடிச்சவங்க வந்தாங்க. அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்போ பின்னாலேருந்து மக்களோடு மக்களாக ஒரு பிசாசு பிடித்தவர் நின்று கொண்டிருந்தார். அந்த பிசாசு என்கிட்ட திடீர்னு பேசிச்சு, குறுக்கால பேசிச்சு. அப்பொழுது நீ யார் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அந்த பிசாசு எனக்கு பதில் சொல்லியது. அந்த பதில் இப்பொழுது வரைக்கும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன். அது சொல்லிச்சு, நான் தான் இயேசுவை சிலுவையில் தொங்கிய பொழுது பரியாசம் செய்தவன் என்று சொல்லி அந்த பேய் என்னிடத்தில் பேசிச்சு. இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது நான் தான் அவரை பரியாசம் பண்ணியேன், கேவலமாக பேசினேன் என்று சொல்லி அந்த பிசாசு பதில் சொல்லிச்சு. நீ யாருப்பான்னு கேட்டால் அதுக்கு 2000 வருஷத்துக்கு மேலே வயசு ஆகுது. அது சொல்லிச்சு, சிலுவையில் தொங்கிய போது நான் தான் அவரை பரியாசம் பண்ணேன்னு தெரியுமா என்று சொல்லி அது சொல்லிச்சு. பிரியத்துக்குரியவர்களே, ஒரு கூட்டம் பிசாசுகள் அந்த
சிலுவையில் அடித்தவர்களுக்குள்ளே புகுந்து இயேசுவை பரியாசம் செய்திருக்கின்றன. அதில் ஒரு ஆவியை தான் நான் சந்தித்தேன் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது போலவே அந்த ஆவிகள் நேரடியாய் வந்து பரியாசம் செய்யவில்லை. அங்கே சிலுவையில் அடித்த போர் செய்வர்களுக்குள்ளே புகுந்து பரிசேயர்கள் சதுசேயர்களுக்குள்ளே புகுந்து இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை பேசியது. அதை போலவே இன்றைக்கு யாருக்குள்ளாகவோ புகுந்து யாருடைய வாயிலிருந்தோ இந்த பிசாசுகள் உங்களை பரியாசம் செய்து கொண்டிருக்கலாம். மறந்து விடாதிருங்கள். கொஞ்ச காலம்தான் இந்த மாதிரி பரியாசத்தின் பள்ளத்தாக்கு. கொஞ்ச காலம்தான் உங்களை கேவலமாக பேச முடியும். அதுக்கு பிறகு அந்த ஆவிகள் விலகிவிடும். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுவார். அந்த பொல்லாத மனிதர்களை உங்களை வாழ்க்கையை விட்டு அவர் அப்புறப்படுத்துவார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். மன உடைந்த நிலைமையில் காணப்படுற சகோதரி, இவ்வளோ கேவலமாக என்னை பேசுகிறாங்களே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் ஊழியம் செய்கிறத இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, நான் ஜெபிக்கிறத கேவலமாக பேசுகிறாங்களே என்று சொல்லி மன உடைந்து போயிருக்கிற சகோதரா, கவலைப்படாதீங்க. இந்த பாதை என்பது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக உண்டு என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பள்ளத்தாக்கு சீக்கிரமாக கடந்து போகும். அது மாத்திரமல்ல, இந்த நிந்தை நிமித்தமாக மிகுந்த பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலே கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுக்கிறோம். ஐயா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா, இயேசுவின் ரத்தத்தினால காயங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, நான் கர்த்தரைத்தானே தேடுகிறேன், நான் ஜெபிக்கத்தானே செய்கிறேன், நான் ஊழியந்தானே செய்கிறேன், இன்னும் ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க என்று கண்ணீரோடு இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வந்து நாங்கள் மன்றாடுகிறோம். எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். அப்பா, எஸ்அப்பா, யாரப்பா அவர்களை ஆற்ற முடியும், யாரப்பா தேற்ற முடியும்? ஆண்டவரே, வார்த்தைகள் எவ்வளவு கொடுமையானவைகளை, அது உள்ளத்தை எவ்வளவு துளைக்கும் அப்பா, எவ்வளவு வேதனையும் கண்ணீரையும் அது ஏற்படுத்தும் அப்பா. உமக்கு தெரியாத எதுவும் இருக்கிறதாப்பா? நீங்கள் கூட அந்த பாதையின் வழியாக கடந்து போனீங்களே, அந்த வார்த்தைகள் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் என்று உமக்கே தெரியுமே ராஜா. இப்பொழுதே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. ஆண்டவர், அந்த வார்த்தைகளை அப்படியே ஓயப்படுங்க. சீமைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்கப்பா. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை கோடி பேர் இருக்காங்கப்பா, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ராஜா. லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கல்லீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்தாப்புல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கால் வீங்கிருச்சு, வயிறு வீங்கிருச்சின்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறவங்க உண்டு. யூரின் போக மாட்டேங்குது, மோஷன் போக மாட்டேங்குதுன்னு தடுமாறுறவங்க ஆண்டவர் விபத்தை பரிதாபமாய் எதிர்பாராத விதமாய் சந்தித்து ஆண்டவர் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற கொடூரமான வியாதிகளால் தாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. என் தகப்பனே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் என்ன வியாதியாக கூட பிள்ளைகள் போராடி கொண்டிருந்தால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தாரும். பரம மருத்துவர் நீரப்பா, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது உடைய பிள்ளைகள் யாவரும் வியாதிகளிலிருந்து சுகமாவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்பா, புண்கள் மறையட்டும் அப்பா, தகப்பனை கட்டிகள் மறையட்டும் ஐயா, செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் ஐயா, ரண வேதனைகளெல்லாம் அப்படியே மறையட்டும் அப்பா, ஒரு புதிய சுகம் வரட்டும் அப்பா. யாருக்கெல்லாம் தகப்பனை சோத்திரமைய தூக்கம் வரவில்லையோ அவர்கள் தூங்கட்டும், நடக்க முடியவில்லையோ அவர் நடக்கட்டும். ஆண்டவர், யாரெல்லாம் வேலைக்கு போக முடியல, படிக்க போக முடியல, ஆண்டவர் சமாதானமாக இருக்க முடியலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தாவே சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஐயா, இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவரே, என் தகப்பனை சோத்திரமைய வேலை இல்லாதபடியினாலே, வருமானம் இல்லாதபடியினாலே, கடன்கள் நெருக்குகின்றபடியினாலே, வட்டி கடன்கள் நெருக்குகின்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தடுமாறுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாக இறங்குங்கப்பா. வட்டி கடன் நெருக்குனா யாரால் நிம்மதியாக இருக்க முடியும்? வருமானம் இல்லாமல் யாரால் கடனை திருப்பி கொடுக்க முடியும்ப்பா? எல்லாத்துக்கும் மேலே பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும்? இந்த நாளில் சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இரட்சகா, நீரே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன சாபம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டிருந்தாலும், வாசல் வந்து படுத்திருந்தாலும் அவைகளை உடைத்து போடுங்க. என்ன செய்வனைகள், என்ன ஏவல்கள், பிலிசோனிகள் எதிராக இருந்தாலும் அவைகளை அழித்து போடுங்க ராஜா.
ஆண்டவரே, நீண்ட காலமாய் நல்ல காரியம் நடக்காதா, திருமணம் ஆகாதா, குழந்தை வராதா, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாதா, நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. முக்கியமாக ஆண்டவரே, எங்கள் தகப்பனே ஏசப்பா சோத்திரமே, வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா நினைக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு, வாழ்க்கையை அழித்து விடும் என்று சொல்லி புரிந்து கொள்ள உங்கள் உணர்வடையும் உதவி செய்யுங்க. பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, பார்க்கவே பயமாக இருக்குது. அவங்களுக்கு தாய் உண்டு, தகப்பன் உண்டே ராஜா. பிள்ளைகள் மேலே எவ்வளோ கனவு வச்சுருப்பாங்க. வேகமாய் சென்று அப்பாவின் மேலே முட்டி அவர்களை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அவர் உணர்வடையும்படியாக ஆண்டவரே, விபத்திலிருந்து தப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா என் தகப்பனே, ஆண்டவரே, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கண் பார்வை தெரிய மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு பலம் குன்றுது, நான் டவுன் ஆகிட்டு இருக்கிறேன், ஃபிசிக்கலி மென்டலி டவுன் ஆகிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். ஐயாமார்களுக்கு அம்மாமார்களுக்கெல்லாம் நல்ல பலனை தாரும், பலன் குன்றக்கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கண்கள் இருளடையக்கூடாதப்பா. எப்படியாவது அற்புதத்தை செய்யுங்க. உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு கொள்ளை நோய், லாக்டவுன் வராதபடி, எர்த்துக்குவைக்கு வராதபடி, தகப்பனை சுனாமிகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் தகப்பனை நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கை நடத்தாங்க நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தகப்பனே தோத்திரம் ஐயா, இந்த அருமையான நாளில் கூட தகப்பனே சோத்திரம் ஐயா. எங்கள் பரம தகப்பனே ஆண்டவரே, இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு இன்னும் 47 ஆண்டவர் பெரியவர்கள் தேவை. எங்கிருந்தாலும் அவர்கள் அழைத்து கொண்டு வரோம். சமையல்காரரும் தகப்பனே, நர்ஸஸும் அவசரமாக தேவைப்படுறாங்க, அவர்களையும் அழைத்து கொண்டு வரோம். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அநியோனிக்கமில்லாத பிரசன்னமும் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, 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 ஆமென். திராட்சைப்பழத்தோட்டம்